ஏன்டா ஆஃப் பண்ண? இல்ல இல்ல எங்க அப்பா அம்மா தம்பி எல்லாம் உள்ள எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்களா, எல்லாரும் வெளில தொட்டி கதவை சாத்திட்டு வர. கதவை சாத்து. எதிரா சார்ஜ் நான் வெளிலே கொடுத்துறேன். ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹோம்லி டச் இருக்கும்டா. ஆமாண்டா, தப்பு கிடையாது. தப்பு இல்லதான். We are also normal people அப்படிங்கிறது கன்வே பண்ணலாம். எங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ட்ரெயின் டு பூசான் பார்த்தேன்டா. கேட்டிருக்கியா? பாத்துருக்கோம். படி நாங்களா ட்ரெயின் டு பூசான் பாத்துருக்கியா? ஓகே ஓகே. அது பேஸ் பண்ணி தான் மிருதன் ரீமேக். அது ஆமா ஆமா மிருதன். அப்புறம் அந்த ஏதோ GitHub அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ணனும்னு சொன்னீங்க. ஆமா எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுத்திருக்கேன் நான். கொடுத்துட்டியா? ரெக்வெஸ்ட்லாம் கொடுத்தேன். நீங்க மெயில் வந்தீங்கன்னா ஓகே ஓகே ஓகே. அப்படி சரி, அது அப்புறமா பார்க்கலாம். மெயில் வழியா போறது ரிஸ்க். சரி, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி தான் பண்ணணும். வேற வழி இல்ல, கட்டே பண்ண முடியாது. படி மெயில் ஐடி மட்டும் தானே பட் ரிவ்யூ ஆகும். கிரெடென்ஷியல்ஸ்லாம் ரிவீல் ஆகாதே படி. ஏதோ வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு பயமா? இதுக்கு வேணாம். இது கிளிக் பண்ணு ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் இது இப்படி போட்டானா எனக்கு இஷ்யூ ரீப்ரொடியூஸ் ஆகல. ஆனா அந்த இது போயேன் அந்த இதுல வந்து ஒரு அதே இஷ்யூக்கு எப்படி பண்ணணுன்ற மாதிரி போட்டுருந்தாங்க. அது உங்க கம்ப்யூட்டர்ல போட்டு ஒர்க் ஆச்சுன்னா இன்னைக்கு இதுல அப்படியே ஒரு பிஆர் போட்டுடலாம் இதை வச்சு. ஓகே என்ன போட்டிருக்கான்? அந்த ஹைலைட் ஆனதுதான் கமெண்ட். அதுதான் 0 fixes as due to previous version. நம்மளோட பழைய வெர்ஷன் தான் இருக்கு பாத்துட்டேன். ஆனா எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதனால ஃபிக்ஷனல் டெஸ்ட். ஓகே. இது வந்து 3.4.0 வந்து எதை சொல்றான்? ரியாக்ட் இது சொல்றானா இல்ல ரியாக்ட் டெவியூட்? அதனால நம்ம தூக்கியே போட்டோமேடா. இல்ல டெவியூட்ன்றது அது கிடையாது. ஒரு npm பேக்கேஜா ஒன்னு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நீ பேக்கேஜஸ் ஓபன் பண்ணா தெரியும். அப்போ போயிடலாம். அங்க இருந்தே அப்டேட் பண்ற கமாண்ட் சொல்லிடுவல. அவ்வளவுதான். மாத்திட்டு திருப்பி ஆன் அப்டேட் பண்ணணும். கையாலே மாத்த வேண்டியதான். cd front end அப்படியே ஓபன் பண்ண ஏதாவது இதுல எக்ஸ்ப்ளோரர் அத பேக்கேஜஸ் ஒன்னு இருக்கும், அத ஓபன் பண்ணு. ஷிட், அப்படியே வரும்னு நினைச்சேன். அது எக்ஸ்ப்ளோரர் டாட் வைக்கணும். வச்சோம்னா நம்ம என்ன ஃபோல்டர்ல இருக்கோமோ அந்த ஃபோல்டர்லயே ஓபன் ஆகும். நேர்ல என்ன சொன்னா? எக்ஸ்ப்ளோரர் டாட் ஸ்பேஸ் டாட்டா டாட் ஸ்பேஸ் டாட் என்டர் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் நைஸ். அதே ஃபோல்டர்ல நமக்கு கிடைச்சு. இல்ல என்ன பேக்கேஜஸ்னா? ஆமா. சோ இதுல கீழவா கீழே இல்லையோ? இல்ல ஆக்சுவலா அந்த கமெண்ட்ல அடுத்த கமெண்ட்ல இருந்துச்சு. அந்த ஓகே, அடுத்த குரோம்ல அடுத்த கமெண்ட்ல இருந்துச்சு. ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ். அப்படியே இத போட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி ஆன் இன்ஸ்டால் பண்ணனா என்ன ஆகும் தெரிஞ்சிடும். இப்போ 3.3.1 இருக்கு. பேர் என்னன்னா ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸா? இது எங்க இருக்கு? 3.4 ஆ மாத்த சொல்றானா? 3.5. ஓகே. அது மேல இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்போனன்ட் சிம்பிள் போட்டேன்னு வெச்சுக்கோங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும் அடுத்த வாட்டில இருந்து. இங்கயா? மினிமம் மாதிரி அந்த கேரட் அது எதுக்கு அந்த கேரட் சிம்பிள்? அதான் மினிமம்ன்ற மாதிரி. அதுக்கு மேல இன்ஸ்டால் ஆகும். அது டைரக்டா இன்ஸ்டால் ஆகாது. இப்போ அதோட புது வெர்ஷன் இருந்துச்சுன்னா அது இன்ஸ்டால் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. சரி. இப்போ greater than 3.4.0. அதான் இப்போ இது சொல்லு, கமாண்ட் சொல்லு. ஃப்ரண்ட் எண்ட் குள்ள இருந்தா நோட் இன்ஸ்டாலா? npm இன்ஸ்டால். ஸ்பெசிஃபிக்கா இந்த பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒன்னு இருக்குமேடா. ஃபுல்லா பண்ணுமா என்ன? npm add அந்த பேக்கேஜ் நேம் போட்டனா ஆட் ஆயிடும். ஓகே. இப்போ இது பண்ணா एक्चुअली ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்குது, ஃப்ரீயா விட்டுருவாங்க.
அதெல்லாம் ஆகாது. கரெக்டா பார்த்துட்டு எது அப்டேட் பண்ணணுமோ அதை மட்டும் அப்டேட் பண்ணும். பேக்கேஜ் லாக் ஜேசான் ஒன்று வரும். இப்போ நீ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று இருக்கும். இதோட கம்பேர் பண்ணி எது மிஸ் மேட்சா இருக்கோ அதை மட்டும் தான் தனியா அப்டேட் பண்ணும். பேக்கேஜ் லாகா? பேக்கேஜ் ஐஃபன் லாக். ஓகே. அது நமக்கு புரியாது, கொஞ்சம் பெருசா இருக்கும். அது டிபெண்டன்சிஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பான். ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஸோ இது மிஸ் மேட்சா இருந்துச்சுன்னா அவனே கரெக்டா இன்ஸ்டால் பண்றான் எதுன்னு பார்த்து. அந்த ட்ரெயின் டு பூசான் எடுத்தவன் வந்து ஃபேமஸ் டைரக்டரா என்ன? இந்த பாராசைட்லாம் எடுத்தவன் மாதிரி? இல்ல பட் அப்படிலாம் இல்ல. நமக்கு 2 ஃபேமஸ் டைரக்டர் தான் தெரியும். இல்ல அதுல அந்த 2ல ஒருத்தன் பேர் எனக்கு தெரியாது. பாங் ஜாங் ஹூ, இன்னொன்னு பார்க் சாங் ஹூ. ஓல்டு பாய் டைரக்டர் பார்க்கா? புரியல. ஓல்டு பாய் டைரக்டர் பார்க்கா? ஓல்டு பாய் டைரக்டர் பார்க் சியோங். இவன் வந்து பாங் ஜூன். பாராசைட் பாத்துட்டியாடா கௌஷிக்? பாராசைட் பாத்துட்டியா? டேய் சரி, இது என்ன ஸ்டார்ட் பண்றதுக்கு இது என்ன? npm ஸ்டார்ட் தான். இது சர்வரே ஓட்லயே ஃபர்ஸ்ட் அதுவும் இல்ல. இது முதல்ல வருதான் பாத்துருவோம். இதுவே வரல. இது ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தானே. சோ அது மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். பட் ஆக்ஷன்ஸ் எதுவும் பின்னாடி பேக் எண்ட்ல கனெக்ட் ஆகாது. அவ்வளவுதான். இவ்ளோ டைம் ஆகுமா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஆகும். இப்ப பேசிக்கா நோட் என்ன பண்ணுதுன்னு சொல்றா பின்னாடி. நோட் எக்ஸ் எப்படி ஓடி இதை செட் பண்ணுதுன்னு. நோட் எக்ஸ் எப்படி ஓடுதுண்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நோடுன்றது வந்து என்னன்னா குரோமோட V8 இன்ஜின் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ஓடாது, ப்ரௌசர்ல மட்டும் தான் ஓடும். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த V8 இன்ஜின் வந்து பவர்ஃபுல். ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் தான் அப்படின்றத யோசிச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவன் பேரு ஞாபகம் இல்ல, அவன் இப்ப புது இது வேற ஆரம்பிக்கிறான். டீனோன்னு வந்து நோடு டீனோன்னு ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கான். அது வேற ஒரு இன்ஜின், ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் தான். ஸோ அவன் என்ன பண்றான்னா, இந்த V8 இன்ஜினை எடுத்துட்டு அதுக்கு சி பைண்டிங்ஸ்லாம் போடுறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபைல் படிக்க முடியாது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து. ஓகேவா? சில ஃபைல் படிக்கிறதுக்கு லைப்ரரி எழுதிட்டு அதை ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து கூப்பிட்டுக்குவான். ஸோ V8 இன்ஜினை எடுத்து என்னெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்டால பண்ண முடியாதோ அதெல்லாம் சில பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்து உள்ள போட்டு வந்ததுதான் நோடு. ஓகேவா? ஸோ என்ன நோட்ல பெருசுனா சிங்கிள் த்ரெட்டடு அசிங்க்ரனஸ் IO. உனக்கு ஒரு ஃபைல் படிக்க போற அப்படின்னா அது உன் வேலை கிடையாது, அது உன்னோட சியோட லைப்ரரி வேலை. அவன்கிட்ட கொடுத்துட்டு எக்ஸிகியூஷன் கண்டினியூ ஆயிடும். எப்போ உனக்கு வேணுமோ அப்போ உனக்கு ஈவெண்ட்ல கால் பேக் மாதிரி வரும். ஸோ ஜாவா நோடு ஃபுல்லாவே ஒரே ஒரு த்ரெட் தான், ஒரே த்ரெட். இவ்வளவுதான் எனக்கு. சோ பேசிக்கலி அதான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து குரோம்ல தான் ஓடும். நம்ம ஆனா குரோம் இல்லாம அவுட் சைட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஓட ட்ரை பண்றோம். சோ என்ன பண்றோம் அப்படின்னா, ஆப்பரேட்டிங் இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் குரோம்ல ஓடுறப்ப ஏதாச்சும் ஃபைல் அப்லோட் பண்றோம்னா குரோம் நமக்காண்டி அப்லோட் பண்ணி கொடுக்குறான். ஏன்னா குரோம் வந்து அந்த விண்டோஸோட ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட, விண்டோஸோடயோ லினக்ஸோடயோ ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட நடக்க வேண்டிய வேலையை டீல் பண்ணிக்கிறான். சோ நம்ம பேசிக்கலி அந்த ப்ரௌசருங்கிற ஹெவி வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பைண்டிங்ஸ் எல்லாம் சீல ரைட் பண்ணிடுறோம். சோ அதுக்கப்புறம் அதுதான் வந்து இந்த நோட் பேக்கேஜ் ஆக்ட் ஆகுது பைண்டிங்ஸ்க்கு. மீதி எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகி ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட பண்ண வேண்டியதெல்லாம் சி பைண்டிங்ஸ் மூலமா நடக்கும். இப்போ எக்மாஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கு. அவன் தான் வந்து இது எல்லாத்துக்குமே இது ரூல் மாதிரி கொடுப்பான். எக்மாஸ்கிரிப்ட்ன்றது வெறும் டெஃபினேஷன் மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு மெத்தட் இருந்தா அது இதுதான் பண்ணணும்ட்டு. அப்புறம் இந்த ப்ரௌசர் பண்ணது ECMA. ஓகே, எக்மாஸ்கிரிப்ட். ஸோ இதுல தான் டெஃபினேஷன் இருக்கும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ப்ரௌசர் ஒவ்வொரு ப்ரௌசரும் பண்ணுவான். ஏன்னா மோசிலா வேற ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணுவான், அவன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். நோடு அதை தனியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். எல்லாரும் தனித்தனியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு இப்போ லாங்குவேஜ்ல ஒரு புது ஃபீச்சர் வருதுன்னா அது இவன் தான் சொல்லுவான்.
ஓகே, இவன் வந்து ஸ்டாண்டர்ட், மீதி பிரவுசர்ஸ்லாம் வந்து இவன் பண்றத எடுத்துக்கணும். ஆமா, நிறைய பேர் இப்போ இப்போ என்னன்னா கூகுள் குரோம் வந்து ஒரு நல்லா இருக்கும்னு நினைச்சானா அவன் வந்து இது அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஓகேவா, நம்ம வந்து இதெல்லாம் சப்மிட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரலான்ட்டு. அதுக்கு நீ ஒரு சின்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணனா உன்னோடது கூட எடுத்துப்பாங்க. அப்போ நோடு வந்து சும்மா ஒரு ப்ரௌசர் மாதிரி தான் நான் பார்க்கணும். பேக் எண்ட் ஆக்சுவலா ப்ரௌசர் பண்ற வேலையை நோட் EXE பண்ணிட்டு அது இருக்கான். அந்த ப்ரௌசரோட V8 இன்ஜின் எடுத்துட்டு அது நம்ம மிஷின்ல ஒர்க் பண்ற மாதிரி. அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ டிபில கனெக்ட் பண்றதுக்கு அல்டிமேட்டா என்ன வேணும், ஃபைல் ரீடிங் தான். சோ அது எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவான். ப்ரௌசர் தான் அப்படியே அது ஒரு இது வந்து ப்ரொடக்ஷன் தான தேவை கிடையாது. ப்ரொடக்ஷன் தேவை தானே. நோடு ஒரு இல்ல, நோடு வந்து பேக், அதாவது அப்படி நோடு எதுக்குன்னா ஜாவாஸ்கிரிப்ட் சர்வர், அதாவது இப்ப பேக் எண்ட் சர்வர் கோட் எழுதுறாங்கல்ல, இப்போ அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ ஆனா அது பேக் எண்ட் ஏதோ ஒரு மிஷின்ல ஓடணும்ல, அதுக்கு நீ வந்து அந்த பேக் எண்ட் எழுதும்போது இது ஓகே ஃபைன் நோடு ஓடும். மத்தபடி ஃப்ரண்ட் எண்டுக்கு நோடு தேவையில்ல. ஃப்ரண்ட் எண்டுக்கு ஓகே ஓகே, எனக்கு அதான் ஒரு குரோம்ல அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல ரன் ஆகும். ஓகே. ஆனா பட் இந்த இடத்துல வந்து உன் ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேர் என்ன, உன் பேக் எண்ட் ரெயில்ஸ் தானே? என் பேக் எண்ட் ரெயில்ஸ் தான். இங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். ரியாக்ட் வந்து ரியாக்ட் டெவலப் பண்றது ஆக்சுவலா கஷ்டம். பேக் போனா நீ இப்போ ப்ரௌசர்லயே பண்ணணும்னா. சோ இவன் என்ன பண்ணிருப்பான்னா நோடுல தான் ஃபைல் சர்வ் பண்ணுவான். இப்போ இங்க காட்டுதுல இது பேக் எண்ட் பண்ணல, ஒரு நோட்ல தான் ஃபைல் சர்வ் பண்ணுவான். சோ நீங்க ஃபைலை மாத்த ஆட்டோமேட்டிக்கா ஹாட் ரீஃப்ரெஷ்லாம் ஆகும். அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுக்காக நோடு நம்ம வச்சுக்கிறோம். அட் எண்ட் வந்து இது ஒரு HTML தான் கொடுக்கும். ரியாக்ட கம்பைல் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், ஒரு HTML ஒரு JS கிடைக்கும், அதுதான் கடைசியில போகும். இந்த நோடு வந்து சும்மா டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது ப்ரொடக்ஷன் தேவையில்லை. கரெக்ட் தான். ஓகே ஓகே ஓகே, இந்த இடத்துல தேவையில்லை. நம்ம நோட்ல பேக் எண்ட் எழுதுறப்பதான் அது தேவை. ஈஸ்வர் ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே நீ ஒரு PR போட்டுறியா? நைஸ்ரா, போடலாம். பட் இப்போ பேக்கேஜஸ் ஆனா மாத்துனது மட்டும் தானா PR? அவ்வளவுதான் PR. மாஸ்டர் இரு. ஆனா நீ ஃபோர்க் பண்ணனும். டைரக்டா 4K பண்றேன். நம்ம நேத்து கத்துக்கிட்டது அதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இன்னைக்கு பண்றோம். ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷா பண்ணுமா? இது இத டெலீட் வேணா பண்ணிடு, இல்ல உனக்குன்னு போட்டுக்கோ தனியா. இல்ல தூக்கிடலாம், பெஸ்ட். அதான் ஓடிட்டு இருந்தா ஏதாவது பிளாக் ஆகுமோ? ஆமாமா. நிறைய இருக்கு போலே. அதான் நோட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இது இந்த டைம்ல வந்து அப்படியே பேக் எண்ட் இது ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குமா? இதுதான் டெலீட் பண்றேனா? இது சரி. கிட்ட போஸ்டிங் பண்றதுனா நம்ம பேச்சு. ஆமா ஆமா ஆமா, கேட்டு என்னடா? ஆமா ஆமா, இல்ல GitHubல பேஜ் ஹோஸ்ட் பண்றது, வெப்சைட் ஹோஸ்ட் பண்றது எப்படி? கரெக்ட்டா. சோ செலவே இல்லாம GitHubல நம்ம ப்ராஜெக்ட்லாம் ஹோஸ்ட் பண்ணி கொடுப்போம். அதை பத்தி ரன் பண்ணுவோம். எவ்வளவு லிமிட்? ஹோஸ்ட் பண்ணி தர எவ்வளவு வேணாலும் பண்ணிட்டே இருக்கலாமா? ஸ்டாட்டிக் பேஜ் மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். பேசிக்கா சும்மா HTML போட்டு கொடுக்குறான் அவனோட சர்வர்ல. அது ஒரு பெரிய வேலையே கிடையாதுல. பேக் எண்ட் வந்து நம்ம ஹீரோக்கோ இல்லன்னா அதான் பேக் எண்ட் வந்து ஹீரோக்கோ அந்த மாதிரி எதுலயாச்சும் தான் சப்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் ஹீரோக்கு தான் போடணும். ஹீரோக்கோலயே ஃப்ரீ இதெல்லாம் இருக்கு. 500 hours monthly அப்படினு வரலாம்.
ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹிரோக்கு இல்லைன்னா நெட்லிஃபை எடுத்துட்டு தமிழ் மாப் ப்ரோக்ராமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா ஒரு யூஐ பேஜ் வித் லாகின், அதுல வந்து கூகுள் லாகின் எப்படி ஆத்தென்டிகேட் பண்றது, இதுதான் வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் 3 days பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சிடலாம். சோ எப்படி ஒரு பேஜ் கிரியேட் பண்றது இல்ல நெக்ஸ்ட் 3, அதாவது 3 நம்ம மீட் பண்ற டேஸ், அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல ப்ராபபிலி இது முடிஞ்சிரும். சோ என்னன்னா ஃப்ரீயாவே ஹோஸ்ட் பண்ணலாம். நெட்லிஃபை இருக்கு, ஹிரோக்கு இருக்கு. சோ இதுல வந்து நம்ம தமிழ் மாப் ப்ரோக்ராமர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை தமிழ் மாப் ப்ரோக்ராமர்ஸ்.netlify.comல ஹோஸ்ட் பண்ணிட்டு, இல்லைன்னா கிட்ஹப்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு பேக் அண்ட் ஹிரோக்குள்ள போட்டு லாகின் எப்படி பண்றோம், அதுல நீ ஆத்தென்டிகேட் பண்றதெல்லாம் நீ சொன்னல கௌஷிக். சோ அதுல நம்ம ஆத்தென்டிகேஷனுக்கு என்னென்ன பண்ணணும் நீ நினைக்கியோ அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிளஸ் அந்த லாகின் வித் கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் ஒன் நாட் கான்செப்ட்ஸ் அப்படிங்கறத பாத்துட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு பேசிக்கா ஒரு வெப்சைட் ரன் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி அதுல யூசர் லாகின் வரைக்கும் கொடுத்துட்டோம். ஸோ ஒரு 50% ஆஃப் த ரன்னிங் வெப்சைட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த வெப்சைட் பத்தி வேற யோசிச்சுக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டான்டா புஷ் ஆயிடுது. என்னாச்சு? இல்ல கிட் கிரெடென்ஷியல்ஸ் அவனாவே ஆட்டோ சேவ் பண்ணிக்கிறான், ஒரு டைம் அடிக்க தேவையில்ல. அப்படியா? நீ இது போட்டியோ நினைச்சேன் நானு. SSHல இது ஆட் பண்ணிட்டேன். ஒரு தடவை அடிச்சாலே அவன் பாத்துக்கிறான். உசாரா பண்ணி வச்சிட்டான். எங்கடா வரல, புஷ் பண்ணிட்டேன். It should be coming here, right? வந்துருச்சு 21 seconds. pull request வந்து pull request ல அங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல மேல. எங்கடா கீழ ஆட் ஃபைலுக்கு கிட்ட எங்க கம்பேர் பக்கத்துல ஆட் ஃபைலுக்கு கீழ எப்படி அங்க பாரு, ரைட்ல மூவ் பண்ணு. டன் Thank you. அப்போ வந்து அவன் கொட்டை எழுத்துல நேத்து வந்து போட்டிருந்தான்டா புல் ரிக்வெஸ்ட், கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு. அவ்வளவுதான், அப்படியே கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் போடு. டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வேணுமா? வேணாமா? இங்க நீ என்ன பண்ணனும்னா இரு, அந்த இஷ்யூ லிங்க் பண்ணனும்ல. ஆமா, அந்த இஷ்யூ லிங்க் பண்ணனும். நீ அதை கிளிக் பண்ணிடாத. அந்த இஷ்யூ நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கோ. ஏன் டூப்ளிகேட் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிக்க. இதுல இஷ்யூஸ் ஓபன் பண்ணு, கீழே இருக்கு. அதுல அந்த அனேபிள் டு 166 இஷ்யூ ஐடி மேல போட்டிருக்கானா. சோ அங்க என்ன பண்ணனும்னா fixes #166 அப்படின்ற மாதிரி போட்டுறணும். இவ்வளவு நீ பண்ண தேவையில்ல. fix fixes #166 அவனே லிங்க் பண்ணிப்பான். இப்போ நீ இந்த PR மர்ஜ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அங்க க்ளோஸும் ஆயிடும். சரி, இதுவும் டிஸ்கிரைப்லாம் பண்ண தேவையில்லையா? ஓகே, அதே போட்டுருங்க, அப்படியே எடுத்துக்கிற மாதிரி தானா? ஆமா, நான் ஒரு சின்ன கமெண்ட் மாதிரி போட்டு மர்ஜ் பண்ணிடுறேன் இப்போ. அத ஒரே செகண்ட். அது எப்படி பண்றேன்னு காட்றா. சரி, இரு, ஷேர் ஸ்கிரீன் பண்றேன். எனக்கு ஷேர் ஸ்கிரீன் எனேபிள் பண்ண பார்ட்டிசிபென்ட்ல ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு, மோர் இருக்கு, அதுல வந்து மேக் ஹோஸ்ட் இருக்கு. மேன் ஷேர் ஸ்கிரீனுக்கு ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. மேக் ஹோஸ்ட் இருக்கு. மேக் ஹோஸ்ட் பண்ணி ரெக்கார்டிங் போயிருச்சுனா ஆமா, நாசமா போயிடும். ஓ மை காட், லாக். ஃப்ரீயா விடலாம், அப்புறம் பாத்துக்கலாம். புல் ரிக்வெஸ்ட் நீ பண்ணிட்டேன்னு எனக்கு நினைச்சுக்கோ. மர்ஜ் அப்படின்னு குடுக்குற மாதிரி தானே இருக்கும் இல்லையா? இல்ல அப்படிதான் இருக்கும். நான் ஏதோ கமெண்ட்ல ஆட் பண்றேன் நானே, அதுக்கு தான் பாக்க. அந்த கமெண்ட் இப்போ உங்களுக்கே காட்டும்ல. அதுல சரி ஓகே கூல் அத காமிச்சறேன். சோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஒன்னு பண்ணுவாங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது வந்துச்சு. இது என்ன பாட் வந்து என்ன பண்ணும்னு சொன்னேன் அன்னைக்கு சொன்னீங்க, ஒரு CLI இதெல்லாம் என்னது ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங்லாம் ஒன்னு சொல்லியிருந்தியடா. அது இதுக்கு எழுதல. இந்த எழுதிருக்கேன் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு பாரு. வாவ், எங்கடா ஓடிடுது? கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு ஒன்னு வரும் பாரு. உன் ஸ்கிரீன், ஆக்சுவலி உன் ஸ்கிரீனை பார்க்கல. கீழே போ லைட்டா ஸ்க்ரால் பண்ணு. இதுதான்
இத டீடைல்ஸ் கிளிக் பண்ணனா டெஸ்டிங் வரது தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டிராவிஸ் CI னு மேல வருது இல்ல. ஒரு பொட்டேல அதுதான் அந்த டீடைல்ஸ் கிளிக் பண்ண. ஆக்சுவலி நான் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கும் இருக்கு உள்ள. ஸோ லாகின், சைன் அப், ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ஆட் பண்றது, அப்டேட் பண்றது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவோம். இப்பதான் இன்ஸ்டாலே ஆகிட்டு இருக்கு. அடுத்து அது ஒரு 5 நிமிஷம் ஓடும். பெரிய ப்ராசஸ். அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட்ல ஓடணும். ஓ அப்ப இதுவே வந்து தனியா போய் எடுக்கலாம் நீ. எப்படி பண்றதுன்னு டெஸ்டிங் தனியா எடுக்கலாம், கண்டினியூஸ் இன்டகிரேஷன் தனியா எடுக்கலாம். நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ நான் அதை அப்ரூவ் பண்ணிட்டேன். நம்ம டெஸ்ட் ஓடுனதுக்கு அப்புறம் மர்ஜ் பண்ணிக்குவோம். நான் வந்து நம்ம ஒரு கமெண்ட் படிச்சோம்ல, ஆக்சுவலி நான் போட்ட கமெண்ட் ஃபிக்ஸ் இல்ல, அதுக்கு அடுத்த கமெண்ட் தான் ஃபிக்ஸ். கரெக்டா? ஆமா, அந்த கமெண்ட் கீழ அந்த கமெண்ட்ல தான் ஃபிக்ஸ் எடுத்தோம். அதை மட்டும் நம்ம எடுத்து இங்க லிங்க் பண்ணிட்டோம்னா அது என்ன ஃபிக்ஸ்ன்றதை நம்ம அங்கேயே போய் பார்த்துக்கலாம். அங்க இருந்தே காப்பி லிங்க்னு இருக்கும் சைட்ல. ஸோ அது டேரக்டா அந்த கமெண்ட்டை கொண்டு போய் காமிச்சிடும். அதை கிளிக் பண்ணா அந்த கமெண்ட்ல தான் கொண்டு வந்து நிற்கும். இந்த ட்ரிபிள் டாட்ஸ் நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம அடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சிஐ முடிஞ்ச உடனே இங்க எல்லாம் முடிஞ்சு நீங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம மர்ஜ் பண்ணலாம். இங்க என்ன ரெயில் ஸ்டார்ட் தானே நம்ம கொடுப்போம். இது சர்வர் பேக் எண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெயில் ஸ்டார்ட்டா? ஆமா, ரெயில்ஸ். இன்னும் ஆரம்பிக்க மாட்டேங்குது. நான் ஸ்கிரீனை பார்க்கல. இது ஆக்சுவலி டைம் ஆகும். ஏதோ எரர் வந்ததான் பிரச்சனை. ஒண்ணுமே வரலன்னா ஆரம்பிக்கும் தான் அர்த்தம். ஸோ இது யூஸ்வலா யாராச்சும் பிஆர் போட்டாங்கன்னா உடனே பண்ணிடுவேன்னா ஒரு நிமிஷம். ரெயில் ஸ்பேஸ் எஸ் போடு பட்டி. ரெயில் ஸ்பேஸ் எஸ். ஓ சாரிடா. ரெயில் ஸ்டார்ட்டும் ஒர்க் ஆகும். ஆனா ஸ்டார்ட் ஏதோ எரர் த்ரோ பண்ணிட்டு தான் பேசி ட்ரை பண்றோம். அப்படியா? ஆமா, வரேன். எஸ் போட்டோனே வந்துருச்சு. எஸ் போட்டோனே வருது. ஓகே ஓகேமா. ஃப்ரண்ட் எண்ட் ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நீ ஃப்ரண்ட் எண்ட ஸ்டாப் பண்ணிட்டு ரெயில்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட ஸ்டார்ட் பண்ணு. இது என்டர் நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணு. ஓடுது. அதான் ஃப்ரண்ட் எண்ட் ஓடிட்டு தான் இருக்கு. இத ஸ்டாப் பண்ணிடு. கில் பண்ணேனேடா. அது பத்தி அது பழசு. ரெபாசிட்டரி க்ளீன் அப் பண்றதுக்கு முன்னாடி கில் பண்ணுவோம். திரும்ப அடுத்தத பண்ணிட்டு இது பண்ணிட்டோம். இல்ல அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே பண்ணலையே. ஸ்டார்ட்டே பண்ணல. யா என்ன ஆகும் நான் சொல்றேன். உள்ள எப்பவுமே ஒரு கம்பைல்டு இது வச்சிருப்பேன் சர்வருக்குள்ள. அது என்ன ஆகும்னா ரியாக்ட் கம்பைல் பண்ணி HTML போட்டு வச்சிருப்பேன். அது இப்போ வேற எங்கேயுமே போக வழி இல்லாம அது அங்க போயிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் செட்டப்பை திருப்பி npm இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணணும். அது ஆக்சுவலி இதை அப்படியே விட்டுலாம். இதை விட்டுரு. இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணு. இப்போ அது டெவலப்மெண்ட்ல ஓடல. அது என்னோட ப்ரீ பில்ட் கம்பைல் பண்ணி வச்சது. இந்த கம்பைல் எங்க இருந்துச்சு? npm இன்ஸ்டால் கொடுத்துட்டு இருக்குமா? பப்ளிக் ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அது எப்படி லோக்கல் ஹோஸ்ட் 3000 போடுறப்போ ஓடுது? அதான் இது கம்பைல் பண்ணி. ஓகே 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 ஒரு நிமிஷம் நான் வந்துச்சு. ரெயில்ஸ் வந்து 3000ல தான் ஓடுது. யா வந்துருச்சு. ரெயில்ஸ் வந்து 3000 தான் ஓடுது. ரெயில்ஸ்ல சர்வே பண்றது HTML. ஓகே ஓகே காட் இட். டூட் யா இப்போ போயிட்டு அந்த PR பாரு. இதை யூஸ்வலா நான் பண்ற இது ஏதாவது கமெண்ட் போட்டுனா போட்டுட்டு அந்த PR அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்ரூவ் பண்ணிட்டு கீழே வந்து இந்த ஆல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஈஸ்வர் ஐயர் வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீ போட்டேன்னா
அது வந்து டாக்குமெண்ட்ல ஆட் ஆயிடும். ஸோ இப்போ இங்க போய் பார்த்தனா உன் பேரு நீ பண்ண வேலைகள்லாம் கீழே காட்டும். ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இப்போ நீ கோடு போயேன். இதுக்கு முன்னாடி நீ போட்ட பக்குக்கே ஒன்னு ஆட் பண்ணிட்டேன். இப்பயும் உனக்கு வந்திருக்கும். கீழே போய் பாரு, ஸ்க்ரால் பண்ணி பாரு. நல்லா ஸ்க்ரால் பண்ணு. யா லாஸ்ட் டு தி செகண்ட். யா ஏ கோகுல கிருஷ்ணன் எம் நம்ம ஆபீஸ் கோகுலோ. ஆமாண்ணா அவன்தான் இஷ்யூ ரைஸ் பண்ணான். ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஓ ஷிட். இந்த ஹிதேஷ்ங்கறவ ராகேஷ் சொல்ற ஹிதேஷ். ஆமா ஓகே ஓகே. மீதி இருக்கவங்கலாம் மத்தவங்க யாருன்னு தெரியாது. அவங்கலாம் வந்து சும்மா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மீட்டிங் வந்து ஒரு 40 மினிட்ஸ் லெண்ட் ஆகும்னு போடுறான்டா. 10 மினிட்ஸ் லெண்ட் ஆக போகுது அப்படின்னு போட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஸ்டாப் பண்ணி ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டு ஜாயின் பண்ணுவியா? எதுடா? ஆமாமா திருப்பி ஜாயின் தான் பண்ணியாகும். என்னடா நேத்து வந்துச்சு? நேத்து அதுவும் தெரியலடா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் சும்மா ஒரு டெஸ்ட் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணு அப்படின்னு. அப்ப கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ சரி. பட் அடுத்து அப்படியே இதுல லாகின் பண்ணிடு. மாப் இதுல போய் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம்டா. ஓகே ஓகே. இது ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் would you like to yes வை கொடுத்துரு. இது 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள 30 மினிட்ஸ் பேசிட்டோமா என்ன? ஆமாடா. கைஸ் the test ன்னு சொல்லிட்டு Amazon Primeல இருக்கு. என்னது? கிரிக்கெட் ஃபனாட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமா பிடிக்கும். the testடா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் நியூ இயரா. ஐயோ டேய் வேற லெவல்ரா. இல்ல நியூ இயர் அந்த ஸ்டீவன் ஸ்மித் அந்த கதையா இல்ல அந்த சாண்ட் பேப்பருக்கு அப்புறம் எப்படி ஆஸ்திரேலியா டீம் ரெக்கவர் ஆகி வருது அப்படிங்கிற கதை. ஓகே பயங்கரமா எடுத்திருக்கானுங்க. நான் வேர்ல்ட் வார் 2 இன் கலர்ஸ் அப்படி நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா 2 வருஷம் முன்னாடி வந்ததேடா. நான் இப்பதான் பார்த்தேன்பா. இப்பதான் டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. நிறைய டாக்குமெண்ட் பார்த்தேன் அப்புறம். ஆமா ஓகே ஓகே. இந்த டெஸ்ட் என்னன்னா இப்போ உண்மையாவே அந்த டீம் ஆஃப்டர் மேட்ச்ல எடுத்த திங்ஸ் கிடையாது. உண்மையாவே அந்த ரியல் டீம் நடக்கிறப்ப அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவங்க கோச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு பிலிமிக் க்ரூ டீல் பேசி உள்ள வந்துட்டாங்க 2017 எண்ட்ல. ஆஸ்திரேலியா டீம் ஃபுல்லாவே 2 இயர்ஸ் கூட ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா கூடவே டீமோடய டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை மேக் பண்ணி வந்திருக்காங்க. உனக்கு நீ ஆக்சுவலா வந்து போனதே நம்ம பேசிட்டோம். இது அது தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசணுமா? ஆமாண்டா. ஓ மை காட் பயங்கர போதையில இருக்கானே எனக்கு. சரி எவ்வளவு பார்க்க மாட்டான் போன எபிசோடு. பாவம் கண்டென்ட் இல்லன்னு பேசுறாங்க பேசட்டும். ஜோரோவும் சொன்ன விஷயத்தையே வேற கெஸ்ட் கிட்ட வித்தியாசமா பேசிக்கிட்டு இருப்பான். இது இப்ப போனவங்க கிட்ட சொன்னாலே அப்படின்னு இருக்கும். பட் அவங்ககிட்டயே வந்து ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா வேற கெஸ்ட் கிட்டதான் அதே விஷயத்த சொல்லுவான். வந்து நம்ம கெஸ்டும் சேர்ந்து ஒரே ஆளுங்க வந்துருச்சுடா. வாட் டு ஐ டு நவ? சைன் அப்லாம் இப்படி என்ன நடக்குமா? test.com அப்படினு பண்ணிடு. test.com test password சின்ன ஏன் டெஸ்ட்ன்ட்டு டெஸ்ட் சின்னபா என்னடா ஆச்சு? இது வந்து பாரு ஆக்சுவலி கொஞ்சம் செட்டப்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கமாண்ட்ல எரர் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லும். MongoDB ரன் ஆயிருக்கா? MongoDB ரன் ஆகல. பாத்துக்கலாம். மேல என்ன சொல்ற? ஏய் MongoDB தானா தானே ரன் ஆகும் MongoID போட்டு. அதான் பாக்குறேன். மேல ஏதாவது எரர் மேல இன்னும் கொஞ்சம் மேல போயேன். என்னடா இது இவ்ளோ பெருசு? பாஸ்வேர்ட். ஏய் one laugh moment buddy. பாஸ்வேர்ட் வந்து சரியா missing the host link too. Okay, please provide the host parameter.
இது கிட்டப்பா கான்ட்ரிபியூஷன்ஸா? கான்ட்ரிபியூஷன்ஸ் அதுதான் போட்டுருக்கான பாரு. ரின்ஸ் டெஸ்ட்னு கீழ இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணி போட்டுக்க. ஏன் இதுடா இதயா? அதை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோ. application.yml குள்ள இத போட்டுரு. இது இதுக்குள்ள ஓகே கான்ஃபிக் குள்ள இருக்கா? எங்கடா இருக்கு? சாரி கான்ஃபிக் குள்ள ஃபைல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ கிரியேட் தான் பண்ணணும். அது இது பண்ணி வச்சிருப்பேன். git ignore போட்டிருப்பேன். அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் போடணும். இல்ல மெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போடறல, அதனால git ignore. ஓகே ஓகே. இப்போ நீ போட தேவையில்ல. app.yml நினைக்கிறேன் இல்லையா? இல்ல அப்ளிகேஷன். அது என்ன yml? அது மெயில்ல போட தேவையில்ல, அது சும்மா தான். இது மட்டும் யூஸ் இமெயில் வெரிஃபிகேஷன் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுறேன். ஸோ என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் பண்ணா உன் மெயில் வெரிஃபை பண்ணணும்ல, அதுக்கு இது. ஆனா டெவலப்மெண்ட்ல அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா நடக்காது. டிஃபால்ட்டா ட்ரூ போயிடும். ஓகே ஓகே. சரி, இதுல இருக்க நோட்டிபிகேஷன் இமெயில் பாஸ்வேர்ட்லாம் என்ன? இது சும்மா இதுக்கு. இது என்னன்னா இப்போ இந்த இதுல என்னோட jobtrails@gmail.comனு ஒரு மெயில் ஐடி இருக்கு, கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து வந்து உனக்கு மெயில் வரும், நீ சைன் அப் பண்ணிட்ட, இதான் வெரிஃபிகேஷன் லிங்க். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன சர்வீஸ் இது ரீஸ்டார்ட் பண்ணுமா? சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணனும். சோ அப்போ இந்த இங்க கொடுக்கிற கிரெடென்ஷியல்ஸ் வச்சு உன்னோட ஜிமெயில் அக்கவுண்ட்ல இருந்து லாகின் பண்ணி ஒரு மெயில் சென்ட் பண்ணுமா? ஆமா ஆமா. அதுக்கு ஏபிஐ போட்டு ஆத் டோக்கன், ஐ மீன் ஒரு டோக்கன் தானே கொடுத்திருப்பான், ஏபிஐ கீ தானே கொடுத்திருப்பான். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப புது மெத்தட். இது வந்து பழைய ஆத்தென்டிகேஷன். ஓகே ஓகே. ஓ ஜிமெயில் என்ன இதெல்லாம் ஜிமெயில் இதெல்லாம் சப்போர்ட் பண்றான் இன்னமோ? சப்போர்ட் பண்றான், இதையும் சப்போர்ட் பண்றான். எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரியும்? ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமா? சரி, இப்போ என் இமெயில் அக்கௌண்ட் அதுல குடுக்குறேன்னு வச்சுக்கோ. என்னோட 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிருக்கேன். இப்போ எப்படி அதெல்லாம் வெறும் பாஸ்வேர்ட் அண்ட் ஜிமெயில் வச்சு மட்டும் சைன் இன் ஆக முடியும்? நடந்துச்சாடா? நீ 2 ஃபேக்டர் பண்ண முடியாது. ஓகே ஓகே. டியூட் நடந்துச்சா இல்லையா? திருப்பி எரர் வந்து சைன் அப் பாயிண்ட்ஸ்னா உள்ள போய் இருக்கும். அதே எரரா? சேவ்லாம் பண்ணிட்டல. சேவ் பண்ண பிறகு இது நோட் எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணுமா இல்ல அதே ஹாட் பேட்ச்ல ரீஸ்டார்ட் ஆகும்? நோட் எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ண வேணாம், அந்த ஃபைல தான் ரெயில்ஸ் தான் ரீஸ்டார்ட் பண்ணனும். ரெயில்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே பண்ணியாச்சே. பண்ணுங்க. இத ஓபன் பண்ணு, அந்த ஃபைலை ஓபன் பண்ணு. ஓகே. ஆக்சுவலி உனக்கு லோக்கல் ஹோஸ்ட்ல தான வருது. லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்துச்சுல. லோக்கல் ஹோஸ்ட் 3000 வருதா பாரு. வருது இல்ல? ஏன்னா அங்க லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் போட்டிருக்கேன். அந்த எரர் இன்னொரு அடி படி. நான் அப்படியே இங்க பாக்குறேன். processing by auth controller register unpermitted parameters code and password இருக்கிறதா எரர் நினைக்கிறேன். எரர் வரலையா? டூட் எரர் எதுவும் அடிக்கல. அப்புறம் இஷ்யூ இல்ல. நீ இப்போ ஆக்சுவலி முன்னாடி சைன் அப் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பாத்துடலாம். அந்த இதை ஓபன் பண்ணு. சரி, அக்கவுண்ட் அப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் செக் வைக்கணும். அதான் அது வைக்கணும். ஆக்சுவலி லாகின் ஆயிடுச்சு. ரீலோட் பண்ணு. இப்போ அப்படியே சும்மா லாகின் பண்ணு. என்ன வச்சிருந்தோம்? test.com பாஸ்வேர்ட் டெஸ்ட். என்னன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கடையில ரீசன்ட் இமெயில் ஏதோ வருது. இமெயில் ஃபால்ஸ் தான் வச்சிருக்கேன். இமெயில் வெரிஃபிகேஷன் ஃபால்ஸ் தான் வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம். ஃபால்ஸ் தான் வைக்கணுமா? இது வந்து பிரேக் ஆக போகுதுடா. less than 1 minute. Less than 1 minute. A short commercial break, guys. Tata.
திருப்பி லிங்க் அனுப்புறேன். ஓகே. நல்ல ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் கௌஷிக். அது ரெக்கார்ட் ஆகல அந்த ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பான்ஸ். இப்பதான் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன எம்டியா வச்சு ட்ரை பண்ணலாமா? எம்டியா வச்சு ட்ரை பண்ணு. ஏன்னா நான் அங்க அப்படியே செக் போட்டிருக்கேன், அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. இல்ல எம்டி ஆக்கிடு, எதுவுமே இல்லாம ஆக்கிடு. இப்படி ஓகே. இல்ல டெலீட் பண்ணினா என்ன ஆகும் பாத்துருவோம். அந்த அட்ரிபியூட்டே தேவையில்ல. சரி இதே செக் பண்ணிடுவோம். நீ ரீட் செஸ்ல நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்டா. சப்போஸ் இது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம எங்க இஷ்யூ அப்படின்றத நான் சொல்றேன், அதை வச்சு நம்ம இன்னொரு பிஆர் போடுவோம். ரீலோட் பண்ணு, அப்படியே ஒர்க் ஆகணும். ரீலோடுக்கே ஒர்க் ஆமா. இது வந்து சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பர். இஷ்யூ சொல்லிடுவா. சொல்லு. கிட்ட போயேன் மேல போ. அதுல வந்து ஆக்சுவலி ஃபைன் கோ டு ஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணேன். user.rb ஃபர்ஸ்ட் ஒன், லைன் நம்பர் 34. சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, இமெயில் கன்ஃபார்ம்டான்றதுக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரூ அன்லெஸ் இது இல்லனா ரிட்டர்ன் பிரசன்ட் ஆயிடுச்சுனா, ஆனா அது பிரசன்ட் ஆயிடுச்சுனால வந்து அதுவும் ட்ரூன்னு எடுத்துக்குது. அது பூலியனா இல்லாம ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிச்சு. அதான் பிரச்சனை. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த டாட் அப்ளிகேஷன் OML-ல பூலியன் கொடுக்க முடியணும் ஸ்ட்ரிங்குக்கு பதிலா. ஒண்ணு அது இல்லனா டெலீட் பண்ணிட்டாலே வொர்க் ஆயிடும். ஓகே ஓகே. சோ இதுதான் அந்த இஷ்யூ. சரி அப்புறமா கொடுத்துப்போம் புல் ரிக்வெஸ்ட். இப்போ வந்து ஸ்டார்டிங் இப்போ ஒரு HTML எப்படி ஹோஸ்ட் பண்றோம்டா இல்ல. ஓகே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதான் ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே டன். இப்போ என்ன பண்ணனும்? அவ்வளவுதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நம்ம கடைசியில இதுல பெரிய கான்ட்ரிபியூட் இதுலயே வந்து நம்ம கூகுள் ஆத்தென்டிகேஷன்லாம் பண்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்ல இது வச்சுக்கலாம். இதே ப்ராஜெக்ட் நான் ஃபோர்க் பண்ணிருக்கேன் கரெக்ட்டா? இத நான் வந்து எங்க கிட்ட பேஜ்ல ஹோஸ்ட் பண்ணலாம் கரெக்ட் தானே? வெறும் HTML பேஜ் ஹோஸ்ட் பண்றது தான் ஈஸி. இத ஹோஸ்ட் பண்ணனும்னா ஹீரோக்குள்ள போடணும். ஆனா அது அதான் ஒரு மாசம் 2 மாசத்துல பண்ணலாம். அப்படி சொல்றியா? அது பின்னாடி வரலாம் பைஸ். சோ நம்ம இப்போ அதான் நம்ம தமிழ் மாப் ப்ரோகிராமிங்கிறதுக்கு ஒரு மொக்க வெப் பேஜ் லாகின் HTML CSS-லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா வந்துரும். இப்போ லாகின் கூட வேணாம், வெறும் இது மட்டும் போட்டுட்டு இல்ல அந்த ஒரு மொக்க HTML தேவையில்ல, அதுக்கே அப்படியே நம்ம HTML எழுதலாம்டா, ஜாலியா இருக்கும். சரி ஓகே ஓகே. 3 பேர் உட்கார்ந்து நம்ம HTML எழுதிட்டு இத மாத்தலாம் இத கொண்டு வரலாம் அப்படி பேசுறது ஒரு ஃபன். சரி வா என்ன பண்றோம் இப்போ? HTML எழுதுறோமா? அதான் கேக்குறேன், நீ எழுதுறியா இல்ல நான் எழுதிட்டு நீங்க 2 பேரும் சொல்றீங்களா? நீ எழுது, அதான் பெட்டரா. என்ன எப்படியாவது ஷேர் பண்ண விட. நான் ஸ்டாப் ஷேர் பண்ணிடுறேன். உனக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் எதுவுமே பண்ண முடிய மாட்டீங்களாடா? ஹோஸ்டாவும் ஆக்கிடுறேன், ஆனா ரெக்கார்டிங் போயிருமா? ஐயோ அது போகுமான்றது கன்ஃபார்ம் பண்றியா? ஓகே அதெல்லாம் மாத்துறேன். சரி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாத்துறோம். வேற வழி இல்ல. ஹோஸ்ட் கௌஷிக். Kaushik is host. Recording is on. Yeah. So இப்போ ஹோஸ்ட் ஆகிட்டே ஒன்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுதா? பண்ணலாம். ஷேர் ஆகுதா? சூப்பர். ஓ மேக் நல்ல ரிலீஃபா இருக்குடா பண்ணாதது. இதுனே டிரைவர் சீட் feel the heat இனிமேல் feel the heat Kaushik அப்படிட்டு. ஏதோ ஓபன்லாம் இருக்கே. அதான் ஆக்சுவலி நீ அந்த HTML அடி பேசிக்கா நான் கோட் பென்ல இருந்து தான் எடுத்தேன் பேசிக் லாகின் HTML. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா யா கரெக்ட் தான். சோ பேசிக்கலி நேயர்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி CSS HTML ஸ்டப்ஸ்க்குலாம் கோட் பென் ஒரு வெப்சைட் இருக்கு, அங்க போனீங்கன்னா நீங்க ட்ரையல் ரன் பண்ணலாம் ஸ்டப்ஸ்.
ஸோ இப்போ நான் எனக்கு ஒரு தேவை ஒரு லாகின் பேஜ் தான் அப்படின்னா நான் போய் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் லாகின் பேஜ் ஃப்ரம் கோட் பென் அடிச்சாலே நிறைய எனக்கு பியூட்டிஃபுல்லான லாகின் பேஜஸ் கிடைக்கும். நீங்க அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம மாப் அதான் இதுல ரெபாசிட்டரி போயிட்டு தமிழ் மாப் ப்ரோகிராமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு போடு. வெப்சைட்னு ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. தமிழ் மாப் ப்ரோகிராமர்ஸ் இருக்கு, வெப்சைட் நீங்க ஒன்னு கிரியேட் பண்ணிக்குவோம். யா காட் இட். சோ இந்த வெப்சைட்டை க்ரோ பண்றது தான் நெக்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு நம்மளுக்கு பிளானா இருக்கும். ஸோ கிட் இக்னோர்லாம் ஆக்சுவலி ஓகே, நம்ம மேபி ரியாக்ட் அந்த மாதிரி ஏதோ கண்டிப்பா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இது யூஸ் பண்ணுவோம். அதனால நோடோட கிட் இக்னோர் இப்பயே ஆட் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி லைசன்ஸும் போட்டுக்கலாம். ஸோ அதாவது நோட் ரன் பண்றப்ப நம்மளுக்கு டிஃபால்ட்டா சில ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கோட்ல ரெபாசிட்டரியில புஷ் பண்ண அவசியம் இல்லைங்கிறதுனால கெட் இக்னோர் நோடுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டும் ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருக்கணும். அப்பதான் அது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இருக்கிறதே பேசிக்கான எம்ஐடி லைசன்ஸ். ஸோ ஓகே, இப்போ இது கிடைச்சிருச்சு. அது எங்கட ஆட் பண்ண? அங்க கீழே ஆப்ஷன் வந்துச்சு லைசன்ஸ் ஆட் பண்ண. லைசன்ஸ்ல ஓகே இங்க பண்ணா இங்க என்ன பர்மிஷன்லாம் கொடுக்குறோம். நம்ம மேல வந்து கேஸ் மட்டும் போட முடியாது, மத்தபடி நீ அதை என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்றத எம்ஐடி லைசன்ஸ். ஓகே சரி, க்ளோன் பண்ணிக்குவோம். ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ள நம்ம பட் ஆனா இது வந்து இந்த ஸ்கிரீன் மேக் ஸ்கிரீன் காமிக்கிறது வந்து என்ன கேட்டா ஒரு கிளாசிஸ்டான பிஹேவியர் தான். முக்காவாசி ஆளுங்களுக்கு வந்து விண்டோ ஸ்கிரீன் தான். தமிழ் பிரிவிலேஜ்டா இருக்கலாம் கௌஷிக், பட் ஸ்டில் இன்னி ஒரு நாள் என்ன மன்னிச்சிரு, நாளைக்கு வந்து முக்காவாசி டைம் நம்ம இதேதான் டாக்குமெண்டேஷன் பார்த்தாலும் இதேதான். either லினக்ஸ்ல அடிக்கிறானுங்க இல்ல மேக்ல அடிக்கிறாங்க. விண்டோஸ் என்ன இது கோடர்ஸ்க்கே உள்ள ஆணவம் நேர்களே. நீ என்ன லேப்டாப் வச்சிருக்க உன் நேயர்கள்ட்ட சொல்லு. ஆபீஸ்ல ஓசில கொடுத்த லேப்டாப் நேர்களே. டு பி ஹானஸ்ட், எங்க வீட்ல இருக்க கம்ப்யூட்டர் அதுதான் 8 வருஷம் ஓல்டு, 1 GB RAM. உங்க போன்லயே அதுக்கு மேல இருக்கும். ஓகே, நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. index.html நம்ம சேவ் பண்ணிக்குவோம். மக்களே, டெவலப்பர்னா ஆளுங்க நம்பணும்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் கண்டிப்பா இருக்கணும். அது ஸ்டெப் 1. டாட் தீம் தான் இருக்கணும். அதுவும் டாட் தீம். எக்ஸாக்ட்லி. ஆமா. சோ இந்த டாக்கோட டைப் வந்து HTML அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் பேசிக்கா HTML டாக் மட்டும் போட்டுருவோம். ஓகேவா? போட்டு ஸ்பேஸ் வந்து 2 வச்சுக்கிறேன். அது எனக்கு இது எப்படி பண்ண? என்ன பட்டன்? கீழே ஸ்பேசஸ்னு இருக்கும். அதுல வந்து இண்டன் யூசிங் ஸ்பேஸ் போட்டு அதை கிளிக் பண்ணனா இது எப்பறா வர வச்சா? எதடா இந்த ஃப்ளோட்டிங் டப்பாவை கீழே ஸ்பேசஸ் இருக்கு. ஓகே, காட் இட். இதோ இருக்கு பாரு. பாத்துறேன். சோ இது முடிஞ்சா இப்போதைக்கு ஒரு ஹெட்டிங் மட்டும் போடுவோம். தமிழ் மாப் டெவலப்பர்ஸ், அவ்வளவுதானே? இல்ல ப்ரோக்ராமர்ஸ். ஸ்டிக்கிங் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் நேமிங்ல. ஓகேவா? சோ இந்த ஃபைலை இப்ப நம்ம அவ்வளவுதான். இது டைரக்டா குரோம்ல ஓபன் பண்ணி பார்த்தா என்ன நடக்குன்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? பேசிக்கா ஒரு பேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது அப்படியே சும்மா பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயம் எல்லாம் சேர்த்து போட்டு அப்படி போகலாம். இப்போ என்னன்னா வெறும் ஒரு HTML இந்த மாதிரி வெறும் HTML இருந்துச்சுன்னா கூகுளால கண்டே பிடிக்க முடியாது ஒரு பப்ளிக் இதுல ஹோஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா. அதனால வந்து சிமாண்டிக்கா பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா ஐரா லேபிள்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து என்னன்னா இதுவும் ஒரு தனி ஆர்கனைசேஷன் மாதிரி. ஒரு ப்ரௌசர்ல ஒரு HTMLனா இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன ஆகும்னா
இப்போ சப்போஸ் கண்ணு தெரியாதவங்க வந்து இந்த வெப்சைட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோயேன், ரீட் மோட்ல ஆன் பண்ணிருக்காங்கன்னா அந்த ப்ரௌசரை ஒழுங்கா படிக்க, அந்த வெப்சைட் ஒழுங்கா படிக்க தெரியணும். அதுக்கு நம்ம சில விஷயம்லாம் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அழகா படிச்சிடும். அதே மாதிரி அதான் அந்த ஸ்க்ராலர்லாம் இருக்கும்ல, கூகுள் கிரால் பண்ணுதுல. ஸோ எஸ்இஓ நல்லா வரணும்னா இந்த ஐராவோட ஆரியா அதோட இதை ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னன்னா எப்போதுமே ஒரு HTML பேஜுக்கு டைட்டில் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அது தேடும். டைட்டில்ல இந்த பேஜ், இந்த பேஜ் பத்தி அந்த முக்கியம் அந்த டைட்டிலை இங்க போட்டுரும். ஓகேவா? ஏன்டா இங்க இருந்து எதுவும் வந்துட்டே இருக்கு? எங்க இருந்து? இப்படி மேல போனா டக்குன்னு ஒரு இது வருது. அந்த தடவை புரியுது இல்லை இப்போ. இந்த இடத்துல தமிழ் மாப் ப்ரோக்ராமர் மேல வந்துருச்சா? ஸோ அதான் டைட்டில் வந்துருச்சு. இப்போ இனிமேல்ட்டு வந்து அதாவது ப்ரௌசர்ல வந்து இப்போ தமிழ் மாப் ப்ரோக்ராமர்ஸ் தேவைன்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகம். அவ்வளவுதான். இந்த மெட்டாடேட்டா அது அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாமா? அதான் அது லைனா போட்டே வரணும். அதாவது அதான் ஏதோ சொன்னேன் லைனா போட்டே வருவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு லைனா போட மாட்டோமா? அந்த அளவுக்குலாம், அதாவது இப்போ என்னன்னா மொபைல் போன்ல பார்க்கணும் அப்படின்ற வர டைம்ல அந்த ஸ்கேல் போடுறது அந்த மாதிரி ஒண்ணுனா அப்படியே போயிடும். ஓகே ஓகே. இப்போதைக்கு நம்ம ஹோஸ்டிங் லெவல்ல போயிடலாம். ஓகே, அவ்வளவுதான். இப்போ ஏதாவது கலர் ரிலர் போடணுமா இல்ல அப்படியே போயிடுவோமா? போயிரும். புஷ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ண எப்படி மாறுது ஆடியன்ஸ்க்கு மைல்ஸ்டோனா காட்டுவோம் ஆடியன்ஸ்க்கு. ஓகே. ரைட்டா? ஆயிடுச்சு. இப்போ இது பண்ணும்ல, எனக்கு எப்படி பண்ணணும் தெரியாது, பாத்துருவோம். Website for you and your projects. capacity create பண்ணியாச்சு, லோன் பண்ணியாச்சு, புஷ் வரைக்கும் முடிச்சாச்சு. என்னடா அவ்வளவுதானா? என்ன வந்துரும்ன்றான் அப்படியே. யூசர் நேம் என்னடா? யூசர் நேம்ன்றது இதுதான் யூசர். அந்த ரெபாசிட்டரி நேம் வெப்சைட்னு நினைக்கிறேன்டா. 3 இருக்கேடா. இப்போ இதான் யூசர் நேம். ஓகே, ஆக்சுவலி அவன் என்ன சொல்றான்னா இந்த பேர்ல கிரியேட் பண்ணனும்னு சொல்றான். கிரியேட் பண்றப்ப github.io தான் சொல்றானோ. அப்படிதான் பண்ண சொல்றான். சரி பண்ணிடுவோமா? இத நம்ம delete இல்ல, ஏன் அப்படி அந்த பேர்ல பண்ணனும்? இல்லனா வராதா? அது அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்கானா இல்ல சும்மா அந்த .io இல்லாம படிச்சோம். கஸ்டம் ஓகே. யூசிங்க்கு எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. இது பழைய ரெபாசிட்டரி வச்சு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்ப்போமா? செட்டிங்ஸ்,
under GitHub pages, use the source drop down menu to select a publishing source. என்ன சொல்ல வரோம்? Under GitHub pages, use source document. ஏன் GitHub pages ஆப்ஷன் இருக்கு? அந்த GitHub.io ஓபன் பண்ணாதான் வருமோ? கண்ட்ரோல் F அடிச்சு தேடுறா. Space pages. Is currently disabled. Select a source. Master branch. Let's go. Okay. Source save அப்படின்ட்டான். இதுல போனா வரும். வரல எதுவும். எம்டியா தான் இருக்கு. ready to be published ன்னு போட்டுருக்கான். பப்ளிஷ் பண்ணுமா? பப்ளிஷ் பண்றதுக்கு என்ன பண்ணனும் ஏதாவது இருக்கலாம். இத ஓபன் பண்ணிச்சுப்போம். Publish a site with a Jekyll theme. என்ன Jekyll தான் பண்ண முடியும் அப்படின மாதிரி சொல்றான். Jekyllனா என்ன? எப்படி சொல்றது? இந்த blog postலாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அது இது மாதிரி தான்டா. WordPress இருக்கும்ல, அந்த மாதிரி தான். நீயே மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி, நீ blog postலாம் எழுதி Jekyll வச்சு ஒரு ஸ்டாட்டிக் சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி. பெருசா இன்ஃபர்மேஷன் எதுவும் நமக்கு கிடைக்கல, பட் ஸ்டில் சப்போஸ் இப்போ overreact.ioன்னு வச்சுக்கோயேன். இது வந்து ஒரு blog post தான், ஓகேவா? இது ஒரு ரெபாசிட்டரி தான். இப்போ நீங்க போய் பார்த்துன்னு வச்சுக்கோயேன், இது அவனோடது ஓப்பன் ஆயிடுமோ? சரி பரவாயில்ல. overreacted. இங்கே தெரியும். ஸோ இதான் இது ஒரு ரெபாசிட்டரி, ஓகேவா? இது வந்து Jekyll மாதிரி இன்னொன்று யூஸ் பண்றாங்க. அது என்ன, அது பேர் வந்து Gatsby, ஓகேவா? ஸோ HTML கோடெல்லாம் எழுதி வைக்கவே மாட்டாங்க. அவன் அடுத்த நாள் ஒரு பிளாக் ஆட் பண்றதே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர்ல தான் ஆட் பண்றானா? அவன் ஒரு MD ஃபைலா எழுதுவான், மார்க் டவுனா எழுதுவான், ஓகேவா? ஓகே, இது வேற லாங்குவேஜுக்கு போயிடுச்சு. இது index.md போகும், ஓகேவா? வேற லாங்குவேஜ் சப்போர்ட் பண்றான். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி தான் எழுதியிருப்பான், மார்க் டவுன்ல தான் எழுதியிருப்பான், ஓகேவா? ஓ, பிளாகே மார்க் டவுன்ல தான் எழுதுறான். ஆமா, பிளாகே மார்க் டவுன்ல தான் எழுதுறான். அதை வந்து Gatsby வந்து HTML-ஆ கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது ஒண்ணுமே ஒவ்வொரு MD ஃபைல் தான். இதை ஓபன் பண்ணனா இதுல இருக்கிறது ஒரு MD ஃபைல் தான். ஓகே. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. Next.js அப்படின்ட்டு, Jekyll-ம் அதில் ஒருவன். ஆனா Jekyll மட்டும் தான் யூஸ் பண்ணனும்னு சொல்றானா? your GitHub site is currently built from master. Choose a theme அப்படின்றான். இது என்னன்னு பாப்போமா? ஓகே. இதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோனே சொல்லலாம். ஏன் நம்மளால வந்து இது பண்ண முடியாதா? அது பாத்துறோம். பப்ளிஷ் பண்றது ஏதாவது தனியா ஏதாவது அமுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பாருடா. All the repositories can be found at. இது கீழ third link பாரு. எல்லாமே வந்து இதுதான் சொல்லுவான் பாரு. ஓகே. Existing repository தான் போடுறோம். Is it published? The site is published ன்னு வரணும். நமக்கு வந்து ready to be published ன்னு இருக்கு. சரி, ready to be published ல கூகுள் பண்ணு.
ரெடி Actually, என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆமா ரெடி டு பி பப்ளிஷ்ல இருக்கு, எப்படி மாறும்ங்கிற மாதிரி வேணா போட்டு பாரு. ஓகே ஓ ஷிட், அவன் ஹோஸ்ட் பண்ணிட்டான். என்னன்னா என்னாச்சு என்ன பண்ணோம்? index.html போட்டான், அந்த ஃபோல்டர் அப்படியே ஹோஸ்ட் பண்ணிட்டான். index.html எடுத்து போட்டனா ஒர்க் ஆகுது. அவன் ஃபோல்டர் ஓகே தெரிஞ்சு இப்போ இந்த எம்டி ஃபைல போட்டா அதுவும் டவுன்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே காட் இட். ஆக்சுவலி அவன் எப்படி நம்ம இந்த ஃபைல்ல தான் பேரண்ட் பேஜா வைக்கணும் அப்படிங்கறத நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி அதனால index.html யூஸ் பண்ணுவோம். index.html அது பேரண்ட் தான், அதுதான் வந்து மெயின் இதுன்னு அர்த்தம். அதான் இவன் வந்து இதுவா எடுத்துக்கல, இதை வந்து கிட்ட பேஜஸா அவன் எடுத்துக்கல, இதை எடுத்து அப்படியே ஹோஸ்ட் பண்ணிட்டான். எதை போட்டாலும் இப்போ டவுன்லோட் ஆகும். இதுல இதோட ஒரு ஏதாவது ஒரு இமேஜ் போட்டோம்னா அது டவுன்லோட் ஆகும். புரியுது. அது ஜஸ்ட் ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. யுவர் சைட் இஸ் பப்ளிஷ்ட் இப்போ வந்துருச்சு. இது முன்னாடி இருந்துச்சா என்ன? இல்ல இப்பதான் வருது. அங்க என்ன எரர் சொன்னா? how to set up GitHub pages. சரி, ஆக்சுவலி இதை இண்டெக்ஸ் ஃபைல்ல எங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துருவோமா? அது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறதாங்களா கான்செப்ட் இண்டெக்ஸ் ஃபைல? அதுதான் நானும் யோசிச்சேன். Independent browser, you can create a new repository to store your site source code. What do this? You can add the source code to your site branch or docs folder. Okay. பழைய ரெபாசிட்டரி இருந்தா டாக்ஸ் ஃபோல்டர்ல கிரியேட் பண்ண சொல்றான். எங்க டூட் சொல்றான்? டாக் இங்க பாரு. You can add the source code to your if your site associated with an existing project, you can add the source code for your site. இல்லனா GH pagesனே ஒரு branch கிரியேட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறானா? Code to your GH page branch or a doc folder on master repository. அப்படி சொல்றான். சப்போஸ் டாக்ஸ்னு கிரியேட் பண்ணி அதுல index.html இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு அப்படி ஆகக்கூடாதுல்ல, இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். டெலிட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிடுவோமா? டெலிட் பண்ணி கிரியேட் பண்ணிடுவோம். திருப்பி டைப்லாம் பண்ண முடியாது, விட மாட்டானோ? என்னடா இது? ஓரளவுக்கு தான் உன்னை காப்பாற்ற முடியும், அதுக்கப்புறம் பண்ணிதான் வாங்க அப்படின்னு. ஏய், வெப்சைட்ல தமிழ் இருக்கட்டும்டா. தமிழ் மார்க் புரோகிராமர்ஸ். வரேன் போட்றேன். இது TMP. எங்கடா அந்த github.io தானே? இது வந்து tmp.github.io னே இருக்கட்டும். நம்ம URL தானே இது. temp. ரைட்டா? அக்ரோனிமாவும் ஆக்ட் ஆகுது கைஸ். temp ஃபைல். நீ காலைல கேட்டியடா அக்ரோனிம்? கிடைச்சிருச்சு பாரு சாயந்தரத்துக்குள்ள. சரி, இப்போ பண்ணிட்டேன். create repository, creating website. என்ன சொல்றான்? Navigate your site. If you are creating project, decide publishing source. If you are creating you must store your site source code in master branch. Okay.
If a root population, create a new file called index.yml that contains content you want to display on the main page. There is a non-default publishing source site publishing configure a publishing source. Actually நம்ம இதுதான் படிச்சிருக்கோம். index.md தான் ஹோஸ்ட் பண்ண விடுவானா என்ன? இருக்கலாம். Source create a new file that contains content you want to. index.html நம்ம பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகலனா index.md போயிடலாம். ஃபைல் பேர் எங்க போட்டுக்கலாம்? creating a file branch. இப்பயோ ரெடின்னு தான் சொல்றான், வர மாட்டான் நினைக்கிறேன். ஏய் போன வாட்டி ரெடில இருந்து மாறினானேடா கொஞ்ச நேரம் கழிச்சு. ஃபுல்லாடி ஆக்சுவலி இப்படி URL ரொம்ப கொதன்னு இருக்கேடா. அதான். டேய் இல்லடா, அது பேரே கொடுக்கணும். ஆமா ஆமா, இங்க கிட்ட டைவ் தேவையில்ல ஆக்சுவலி. இல்ல இங்க பாரு, எங்கடா அது பேர் வந்து ரெபாசிட்டரி இந்த ஓனர் நேமே இருக்கணும், அப்பதான் வரும். டேய் ஒண்ணும் இல்ல, இப்ப நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணா வந்துரும். கிட்டப்ல ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோமேன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. எதுக்கும் நான் பண்ணி வச்சிருக்கேன் பாப்போம். ஏதோ பண்ண மாதிரி ஞாபகமா இருக்கு. ஏய் ஆமாண்டா, இப்படிதான் போட்டிருக்கேன். இல்ல ஒண்ணுமே பண்ணவே இல்லையா? சரி அது போ, அந்த யூஆர்எல்க்கு என்ன வருதுன்னு பாப்போம். எந்த யூஆர்எல்? இந்த கௌஷிக். ஒரே நிமிஷம், இங்க இல்லையா? ஓகே, இதுதான் ஹோஸ்ட் பண்ணவே எனக்கு ஞாபகம். எங்கடா அது? இது எனேபிள் ஆயிருக்காதுடா, கோடே இல்ல உள்ள. அதான். ஆனா இது பண்ணி வச்சிருப்பானா என்ன? இது கிட்ட பேஜஸ் சொல்லிட்டான் பாரு. ஓகே, பப்ளிக்கா வச்சாதான் உன்னால கிட்டவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டான்டா இவன். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து இதே பேர்ல மட்டும் கிரியேட் பண்ணி பாத்துருவோம் ஒரு வாட்டி. இதே பேர்ல தான் போட்டுட்டு இருந்த போன வாட்டி. தமிழ் வேணும் நமக்கு அப்படின்னா பிரைவேட்ல வச்சிருக்கேன். பிரைவேட் வச்சிருக்கேன். குட் கேட்ச். ரைட் ரைடா இருக்கு. ரைடா இருக்கா? ஆமா ஆமா ஆமா. ஷிட். ஓகே, சரி நம்புவோமா? என்ன இவன் இப்பவே சொல்லிட்டான்? ready to be published. never டூட் இவன் நம்பிக்கையில டூட். வந்துட்டான் index.html வந்துட்டான். ஓகே, அந்த பேர்ல இருந்து தான் பிடிக்கிறான். கிட்ட பேஜஸ் வந்து வெரி வெரி நமக்கு ரெஸ்ட்ரிக்டிங்கா இருக்கு. நம்ம பட் ஆனா கஸ்டம் டொமைன் மாத்திக்கலாம். இருக்கு. கஸ்டம் டொமைனுக்கு ஏதோ ஆப்ஷன் வச்சிருந்தான்ல, அதுக்கு பே பண்ண சொல்றானான்னு தெரியல, போய் செக் பண்ணி பாப்போம். பே பண்ண சொல்றானா என்ன?
டூட் மறுபடியும் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்றான். ஆமா ஆமா பார்த்தேன். சும்மா க்ளோஸ் பண்ணிக்க. 10 நிமிஷத்துல சப்போஸ் முடிச்சிடுவோம்ல, அவ்வளவுதானே? க்ளோஸ் அவ்வளவுதான், பண்ணியாச்சு. முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான். அந்த கஸ்டம் டொமைன் மட்டும் போய் பாரு, ஃப்ரீயா இல்ல காசா? நம்ம கிட்ட டொமைன் இல்லையே டூட். டொமைன் இல்லையா? ஓகே சரி இரு. ஓகே ஓகே. நீ ஏதாவது ஒன்று வச்சிருப்பே, கௌஷிக் மோகன்லாம். kaushikmohan.com இருக்கு. சேவ் பண்ணா எப்படிடா சேவ் ஆகும்? அது இந்த டொமைன்ல போய்லாம் ஏதோ வேலிடேட்லாம் பண்ணும் கரெக்ட்டா? பண்ணணும். அவன் பண்ணிக்கிட்டான் அவன் பாட்டுக்கு. கேட்கணும். ஓகே. Replace your existing site using our automatic page generator. Dude. Launch automatic page. போவோம். என்ன நடக்குது பார்த்துருவோம். ஓய். நோடு. என்ன இவன் பாட்டு அமைதியா எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை. Domain does not resort to GitHub pages server. ஸ்பெசிஃபிக்கா அங்க போய் ஃபர்ஸ்டே கான்ஃபிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து சேவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்ல வரலன்னு நினைக்கிறேன். இல்லடா, உன் டொமைன்ல எனக்கு தெரிஞ்சு நீ கான்ஃபிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல ஏதோ சம் cname ஃபைல் கான்ஃபிகர் பண்ண சொல்றாங்க. The cname tmb not properly formatted. ஓகே, ஆக்சுவலி இவன் cname தான் இங்க எழுதணுமா? அப்போ kaushikmohan.com cname. இதுதான் cname. அதான் ஆக்சுவலி இங்க ஸ்டெப்ஸ் கொடுக்கணும். நீ போயிட்டு உன்னோட இதுல போயிட்டு இதை ஆட் பண்ணிக்கோ, txt ஃபைல் ஆட் பண்ண சொல்லுவான். அது சொன்னப்பறம் அவன் இங்க ரீஃபி பண்ணுவான். இல்ல ஏதாவது கீஸ் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். one of the other. Okay dude, unavailable for your site because your domain is not properly configured to support https. இப்போ அந்த கஸ்டம் டொமைனை தூக்கிட்டு என்ன பண்ணலாம்? தூக்க முடியுமா? கஸ்டம் டொமைன் வேணா அந்த github.io இருக்கட்டும் அப்படின்னு தான் ஆட்டோமேட்டிக்கா ஆகுதா? github.io தான் இருக்கு. கஸ்டம் டொமைன் ரிமூவ். சேவ் பண்ணா மேல கொண்டு போயிடுறானேடா. வந்துருச்சா? அப்படியே enable https இருக்கு, அப்படிதான் இருக்கா? அது ஆல்ரெடி இருக்கு. இது https தான் வரும். அது github-ஓட https files use SSLs. டேய் கூல். பேசிக்கான ஒரு சாட்லயே வந்து ஒரு கொஞ்சம் நீட்டா ஒரு HTML ஃபார்ம் போட்டு போயிடுவோம்டா. சுட்டே போட்டுறலாம். இல்லைன்னா HTML டீச் பண்ற அளவுக்கு போகணும்னா ரொம்ப டெப்தா போகும்டா, நமக்கு அவ்வளவு டைம் இருக்காதுல்ல. சரி, அப்போ ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும் எடுத்துடலாம். லாகின் பேஜ் பதிலா ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி வச்சுக்கலாம்ல. ஒரு 2 minutes தான் இருக்கு, ரெக்கார்டிங் முடியறதுக்குள்ள பண்ணும். கம் ஆன். ஆமா ஆமா 6 minutes இருக்கு. ஹைப்பர் மாதிரி ஒரு HTML பேஜ் எடுத்து போடு. சோ ஹைப்பர் மோட்ல போறா. feel the pressure கௌஷிக் அப்படினு லாகின் கேக்குறான். இப்போ எப்படி ஒரு ஹை ஃபாஸ்டா ஒரு வெப்சைட்டை டக்குன்னு ஹோஸ்ட் பண்ண போறதுன்னு கௌஷிக் நமக்கு காட்ட போறாரு. இல்ல முடியாது. ஏய் நீ என்ன கோட் பென்ரா லேண்டிங் பேஜ் கோட் பென் எக்ஸாம்பிள் அப்படி போடுவோமா? கோட் பென் போடு போதும். என்ன நியூஸ் போயிட்டான். சோ இப்போ அந்த கோட் பென் வெப்சைட் பத்தி லைட்டா காமிச்சிடலாம். இதுல பேசிக்கா நம்ம ஒரு HTML பண்றோம், ஒரு CSS பண்றோம், JS பண்றோம் அப்படின்னா நீ தனித்தனியா ஃபைல் பண்ணி சேவ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி லிங்க் பண்றதுக்கு பதிலா இங்க அப்படியே நம்ம டைப் பண்ணிட்டு ராபிடா ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்றதுக்கு ஆன்லைன்ல இது யூஸ் பண்ணிக்கலாம். கோட் பென் பை. ஏய் இந்த லேண்டிங் பேஜ்ல நிறைய இருக்குடா. நிறைய இருக்கு. என்ன இருக்கு இந்த லேண்டிங் பேஜ்ல? ஆனாவா நிறைய கண்டென்ட் இருக்கு. கீழே போயிட்டாடா. அஞ்சு நிமிஷம் இருக்கு. இது ஓகேவா? போடு டம்மி லேண்டிங் பேஜ். லெஃப்ட்ல இருக்குது பாரு, ஓகேவா இருக்கு. இதுவா? இல்ல பியூர் லேண்டிங் பேஜ்ரா லெஃப்ட்ல. பூட்ஸ்ட்ராப் ஃபார் லிங்க் ட்ரீ. ஓகே
கரெக்டா 0JS தானே அது? ஜேஎஸ் இல்ல. ஆமா. சோ அதனால இப்போதைக்கு 0JS போட்டுப்போம். இது எல்லாமே பப்ளிக்லி ஹோஸ்டட் ரெபாசிட்டரி தான். சோ இந்த HTML எல்லாம் நீங்க போய் அங்கேயே பாத்துக்கலாம். போல் கமெண்ட்ரி எவ்வளவு பாசிட்டிவிட்டி லைஃப்ல. பட் ஆனா ஒருத்தர் நம்மளுக்கு பாப்பான்னு தெரிஞ்சிருச்சு, அந்த கௌஷிக்கோட ஒரு ஃபாலோவர். அவன் கௌஷிக்கோட அசிஸ்டன்ட் எல்லாம் சேர்த்துக்கோன்னு அனுப்பிச்சிருக்கான். கண்டிப்பா அவன் பாப்பானடா டேய். தெரியாது நமக்கு. சிஎஸ்எஸ் சேவ் ஆகல. SCSS அப்படின்ட்டான் ஜாலியா. ஃபார்மேட் CSS அப்படின்னு போடுவோமா? இது வேற ஃபார்மேட்ல இருக்குடா. ஓ யா யூ கம்பைல் CSS. ஓகே. சோ CSSல SCSS LCSS ன்னு சொல்லிட்டு வேற மாதிரி CSS எழுதுறதுக்காக சில இது ஃப்ரேம் சொல்றாங்க. டெப்தா சொல்றாங்க பத்தி. SCSSன்றது வந்து மாடியூல்ஸா பிரிக்கிறதுக்கு. ஸோ நிறைய பாடி கிளாஸ் எழுதுவாங்க, நிறைய கார்ட் கிளாஸ் எழுதுவாங்க. ஸோ அதை செப்பரேட் பண்றதுக்காக SCSS யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாடியூல்ஸ்குள்ள போட முடியும். ஆனா எனக்கும் அதுக்கு மாதிரி தெரியாது. ஓகே. ஆக்சுவலி வேற ரெபாசிட்டரியில இது. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா GitHubல மாஸ்டர்ங்கிற பிரான்ச் பேரே மாத்தலாம்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒரு ரவுண்ட் போயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா. இது the name promotes racism. லினக்ஸ் ஒத்துக்கிட்டான் மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற டேர்ம்ஸ் தூக்குறதுக்கு. இந்த மாதிரி ஓகா பிஹேவ் பண்ணா ஜார்ஜ்னு ஒருத்த செம டென்ஷன் ஆவானே யூடியூப்ல. யாரு? ஜார்ஜ் கார்லினா? ஜார்ஜ் கார்லின். டேய் அவன் செத்து போய் பல வருஷம் ஆகுதுடா. ஆமா இல்ல படி அவன்லாம் அதான் அவன் இப்ப உயிரோட இருந்தானா இதுக்கெல்லாம் என்ன ஃபுல் ரேஜா இருப்பான். ஆல்ரெடி அவைலபிளா? இவன் ஜோரோன்னு எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. கரெக்டா இந்த ரீசன்ட் மாஸ்டர் ஸ்லேவ் இதை பத்திலாம் எதுவுமே சொல்லல. ஜெனரலா எகென்ஸ்டா தான் இருப்பான் பேசுறது எல்லாமே. ஆக்சுவலி பில்பர்ட் வந்து அதை நான் எதிர்பார்க்கறேன் அடுத்த ஸ்டாண்டப்ல ஏதாச்சும் வரும். ரிஸ்க்னு நினைக்கிறேன்டா. இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற டைம்ல கேன்சர் கல்ச்சர் வேற. கரெக்ட். கேன்சர் கல்ச்சர்ங்கிறது நம்ம தமிழ்நாடு இந்தியால சொல்றாங்களே பாய்காட் சைனாங்கிற மாதிரி, அதுதானா? அதேதான். இப்போ என்னன்னா பிரச்சனை டேய் 1 மினிட் தான்டா இருக்கு கௌஷிக். கம் ஆன் ஸ்பீட். நம்ம இது பேர் என்ன அஜித் படம் ஒன்று ஒருமையோட ஆரியா வந்து சேட்டலைட் ஹேக் பண்ணுவானே, அது மாதிரி நம்ம கௌஷிக் வந்து HTML 2 மினிட்ஸ் துப்பாக்கி நெத்தில வை. எங்கடா லாகின் இதே காணோம். அவன் அதெல்லாம் போடலடா. அவனே இவ்வளவுதான் போட்டிருந்தான். இதெல்லாம் கூட காணும்டா அதுல. சரி ஓகே. சரி வந்த வர போதும். இதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாதுடா. புஷ் பண்ணாலும் ஓகே. யா we lost our edge. அதான் நம்ம டிசைன் போட்டாச்சு. அது தண்ணில வந்து இதுமாவே மாத்துறதா மாத்திரலாம். ராக் ரிட்ஜ் இல்லாம அட்லீஸ்ட் தமிழ் இதுன்னு வச்சிரலாம். பட் பரவாயில்லை. அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்னும் ஒரு லெஸ் than 1 மினிட் இருக்கு. கமான் டக்குனு. அவ்வளவு டக்கு வேணாம். புஷ் இருடா. பேசாதீங்கடா. இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோம்? அதான் ரூபி ஆன் ரெயில்ஸ் பேசிக்கா சொல்றான். ஆக்சுவலா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி பார்க்கலாம் ரூபி ஆன் ரெயில்ஸ். ஆமா அதான் படி நம்ம ஒரு இப்போ அதான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பேசிக்கா நம்மளுக்கு லாகின்லாம் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. இப்போ இதுலயே வந்து ஒரு லாகின் சைன் இன் வித் கூகுள் எப்படி API யூஸ் பண்றது அதெல்லாம் நம்மளுக்கு இன்னமும் தெரியாது இல்ல. சோ அந்த சைன் இன் வித் கூகுள் எப்படி பண்றதுங்கறத முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஒரு ப்ராஜெக்ட் யோசிப்போம் என்ன பண்ணலாங்கிறது. அது அப்படியே இதே இதுல ரூபி ஆன் ரெயில்ஸ்ல இல்லனா பேக் எண்ட் இதுலயாச்சும் எழுதி அதெல்லாம் வச்சு தானே பண்ணோம். சரி இப்போ முடியும். ஆமா